தாவேகா வென்றால் திரிஷா துணை முதல்வரா? அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சென்னையில் உள்ள பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இது பரவலாக அரசியலில் ஒரு எதிர்ப்பு நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம், அதற்கான பின்னணி என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு ஆரம்பத்தில் பெரும் கூட்டம் கூடியது. கரூர் நிகழ்விற்கு பிறகு கொஞ்சம் தொய்வு நிலையை கட்சி அடைந்தது. அதன் பிறகு முதலில் உள்ள அதே வரவேற்பை மீண்டும் பெற்று இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவை அமோகமாக பெற்றுள்ளார். இந்த தேர்தல் முடிவில் நல்ல வாக்கு விழுக்காட்டையும் சில தொகுதிகளையும் கைப்பற்றுவார் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் ஒரு சில பிற்கணிப்புகளை நடத்திய ஊடகங்கள் விஜயே ஆட்சியை பிடிப்பார் என்கிற அளவுக்கு கூறுகின்றன. விஜயும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் என்றே நினைக்க தோன்றுகிறது. தற்போது வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் உடனடியாக பனையூருக்கு வந்துவிட வேண்டும் என்ற கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் விலை போய்விடக்கூடும் என்கிற பயம் விஜய்க்கு உள்ளதை அறிய முடிகிறது. அரசியலில் இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். அதனால் விஜய் விழிப்பாக இருப்பதில் தவறில்லை. வெற்றி பெறும் வேட்பாளர்கள் அரசியலுக்கு புதியவர்கள் என்பதால் மற்ற கட்சிகளிடம் விலை போய்விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதனை கருதலாம். சரி, இப்போது விஜய் ஏன் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்பதற்கு வருவோம். யூடியூப்பில் ஒரு வீடியோ வலம் வருகிறது. நடிகை திரிஷாவிடம் ஒரு பேட்டி காணும்போது இன்னும் 10 ஆண்டுகளில் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர இருப்பதாக அந்த வீடியோவில் அவர் பதிவு செய்துள்ளார். அதையும் உறுதியாக அடித்து சொல்கிறார். அந்த காணொளி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றது. அந்த வீடியோவை பாருங்கள். மூவிஸ்ல இருந்துட்டு இருக்கீங்க, இப்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்துல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியல்ல சினிமா நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. சரி, 10 வருஷம் கழிச்சு வர போற சிஎம் என்னெல்லாம் பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீங்க ஓட்டு போடுங்க, அப்புறம் நான் சொல்றேன். கட்சியே ஆரம்பிக்காத திரிஷா எப்படி முதல்வராக வர முடியும்? சிலர் இதனை வேடிக்கைக்காக கூறியுள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் வேடிக்கைதான் சில நேரங்களில் உண்மையாகவும் மாறிவிடுகிறது. அதனால் இதனை புறந்தள்ள முடியவில்லை. காரணம், இதற்கு பின்னணியில் விஜய் இருக்கிறார். கட்சியே திரிஷா சொல்லித்தான் விஜய் ஆரம்பித்திருப்பாரோ என்ற எண்ணமும் இப்போது ஏற்படுகிறது. இவ்வளவு உறுதியாக ஒருவர் அடித்து சொல்கிறார் என்றால் அதற்குண்டான வேலைகளில் இறங்கி இருக்கக்கூடும் என்றே கணிக்கப்படுகிறது. இது ஜனநாயக நாடு. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் ஆளலாம் என்கிற நிலை இருக்கிறது. ஒன்று மட்டும் உறுதி, ஜனநாயக நாட்டில் நல்லவனுக்கு இடமில்லை என்பதே அது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சினிமா மோகத்தில் வீழ்ந்துள்ளனர். பக்கத்து மாநிலம் கேரளாவில் இந்த நிலை இல்லை. இன்னொரு பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் இது நடக்கவே நடக்காது. இன்னொரு பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் மட்டும் இந்த கவர்ச்சி அரசியல் சிறிது உள்ளது. ஆனாலும் தமிழ்நாடு அளவில் பெரிய அளவுக்கு மோகமில்லை என்பதே உண்மை. தத்துவத்தை எடுத்து வைத்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒருவன் கத்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இது போன்ற சினிமா கவர்ச்சி நடிகர்களை இறக்கிவிட்டு தத்துவத்தை எடுத்து வைப்பவனை பின்னுக்கு தள்ளிவிடுகிறது இலுமினாட்டி அரசியல். தமிழர்கள் அரசியல் மயமாகி விடக்கூடாது என்பதில் மேலிடம் கண்ணும் கருத்துமாக உள்ளது. சமீபத்தில் திரிஷா அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார். திரிஷா மூலம் அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களிடம் அரசியல் புரிதல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இது போன்ற நடிகர் நடிகைகளை வைத்து அரசியல் சதுரங்கம் ஆடுகிறதோ என்ற எண்ணமும் எழுகிறது. மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் இவர்களின் திட்டம் தெரிய வரும். தமிழ்நாட்டு மக்களை அரசியல் படுத்தாத வரை இங்கு கவர்ச்சி அரசியல் இருக்குமே தவிர வளர்ச்சி அரசியல் இருக்காது. வளர்ச்சி அரசியல் மேலோங்கிவிட்டால் கவர்ச்சி அரசியல் தானாக தன் செல்வாக்கை இழந்துவிடும். அந்த நாள் எந்த நாளோ அந்த நாளே தமிழ்நாட்டுக்கு ஒரு பொன்னாள். தமிழர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இருக்கும் நிலத்தையும் இழந்து நாடோடு இனமாக தமிழினம் மாறிவிடும் அபாயம் உள்ளது. முடிவு வெளியாக உள்ள இந்த நேரத்தில் ஒருவேளை தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால்
விஜய் போட்டியிடும் 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் இருந்து பதவி விலகி அந்த தொகுதியில் திரிஷாவை போட்டியிட வைக்கும் திட்டமும் ஒன்று உள்ளது. அதற்காகத்தான் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அதாவது 2 தொகுதியில் போட்டியிட்டு திரிஷாவுக்காக ஒரு தொகுதியை ரிசர்வ் செய்து வைத்துள்ளார் என்றே தோன்றுகிறது. ஏதாவது ஒரு தொகுதியில் திரிஷா போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவருக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்படும். முதலில் துணை முதல்வர், பிறகு முதல்வர் என்கிற திட்டத்தோடு திரிஷா இருக்கிறார். அதனால்தான் அவர் அந்த பேட்டியில் அடித்து சொல்லியிருக்கிறார். உண்மையில் விஜயின் வெற்றி என்பது திரிஷாவின் வெற்றி என்றே கூறலாம். திரிஷாவின் வெற்றி அமித்ஷாவின் வெற்றி. 2 ஷாக்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இனி என்ன ஷோக்களை காட்டப் போகிறார்களோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.